ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் விலாக் தான். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க. எங்கள் வீட்டுக்கார் 7:30க்கெல்லாம் ஒர்க்கு கிளம்பிடுவார். அதனால் அவர் நைட்டு இருக்கிற சாப்பாடை காலையில் சாப்பிட்டு கிளம்பிடுவார். பசங்களுக்கு மட்டும் எதனா செய்வேன், இல்லைனா அவங்க தாத்தா இருந்தாங்கன்னா இட்லி வாங்கி வந்து கொடுப்பாங்க. சரி, நேற்று கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். அந்த திங்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சிச்சு, காயலாங்கல்ல போடுற மாதிரி. அதெல்லாம் நேற்று கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கே மாதிரி 10 ரூபா பாட்டில் ஜூஸ் குடிப்போம் இல்லைங்களா, அதையும் நிறைய சேர்த்து வச்சுருந்தேன். குடிக்கிறப்பெல்லாம் அங்கே விசிறிச்சிடுறது. இல்லை, இவ்வளோ குப்பை சேர்ந்துச்சு. குப்பை இல்லை, இது காயலாங்கடையில் போட்டால் காசு வரும், ஆனால் எவ்வளோ தருவாங்கன்னு தான் தெரியல. சரி வாங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துருச்சு. மிக்ஸி அது ஓடவே இல்லாமல் மிக்ஸி நின்றுருச்சு. அதுக்கப்புறம் அதையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. ரொம்ப நாளாக அது வந்து வீட்டுள்ளே அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வாசல் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே போல் நான் டெய்லியும்லாம் சாணி போட மாட்டேன். வெள்ளிக்கிழமை ஒன்ஸ் மட்டும்தான் சாணி போடுவேன். ஏன்னா எங்கள் ஊரில் தண்ணிக்கும் கஷ்டம், அதே மாதிரி சாணியில் கை வச்சா எனக்கும் ஈரம் ஆகிடும். எங்கள் தெருவில் எல்லாருமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் மட்டும்தான் சாணி போடுவாங்க. மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை மட்டும் தான் சாணி போடுவாங்க. இதுலேயும் எனக்கு பாருங்கள், நான் எவ்வளோ தூரம் செய்கிறேன்ட்டு. அதனால் தண்ணியும் எங்கள் ஊரில் பற்ற தண்ணிக்கும் கஷ்டம். ஸோ இந்த சாணி போடுறது கூட பெரிய மேட்ரு கிடையாது. சாணி போடுற டைம்லேயே எங்கள் பசங்க வந்து அழுவாங்க, வந்து தூக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எனக்கு கக்கா வருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் செய்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அதையும் ஃப்ரீயாக செய்ய முடியாது. நான் இது கஷ்டமாக சொல்லலை. ஒரு சில டைமில் யோசிப்பேன், நம்ம பசங்க வளர்ந்துட்டா நம்மளை எதுவுமே கேட்க மாட்டாங்களே, வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க, இந்த வயசில் தானே நம்மளை கேட்க முடியும்னு சொல்லிட்டு. இது என்ன தவளையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செக்காடி வச்சுருந்தோம் எண்ணெய், கலக்காய் எண்ணெய். பட் அது வந்து 1 இயராக அது மேலே இருந்ததுனால கண்டுக்கவே இல்லை. பார்த்தா அது உள்ளே 2 பல்லி, 2 கரப்பாம்பூச்சி, நிறைய பூச்சிங்கள்லாம் அந்த புண்ணாக்கில் போய் செத்து போய்ட்டு இருந்துச்சு. தண்ணி ஊற்றுனா கூட நகரில்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன், எங்கள் மாமியார் கழுவிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணி வச்சுட்டே இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து இப்போ பெட்ரோல் காலி ஆச்சுன்னா இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு இதே ப்ராசஸே நிறைய டைம் பண்ணியிருக்காரு. இப்போ பெட்ரோல் வாங்கிட்டு வரதா கிளம்பியிருக்காரு. அதே நாங்கள் இன்னும் ஜன்னல் போடலை, அதனால் தாட்டு பை அங்கே தான் கட்டி வச்சுருக்கோம். அது வந்து மக்கிருச்சுன்னா உதிர்ந்துட்டே இருக்குது காற்றடிச்சா. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த உஜாலா இருக்குது இல்லைங்களா, நீளம், அதை வந்து சாய்ச்சி விட்டுருக்குறாங்க. யார் கேட்டாலும் ஒத்துக்கலை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பெட்ரோல் போட்டு அந்த பாட்டில் ஏன் மேலே விசிறு அடிக்கிறாரு. கோழுப்பு பேசத்தில்லை, நாங்கள் ஒரு சின்ன டிஷ்ஷும் அதனால் விசிறு அடிக்கிறாரு. அப்புறம் அவர் கிளம்பிட்டார். அவர் போகிறதுக்கு முன்னாடி சாணி போட்டிருக்கோம். அதனால தான் அவர் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாணி கொடுக்குற ஆண்டி வந்து மாடு கட்ட போயிருந்தாங்க. அதனால் அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கழுவி தள்ளிடலான்னு கழுவி தள்ளிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் போகிறதுக்கு முன்னாடி செஞ்சணுன்றதுக்காக அப்புறம் அந்த ஆண்டி போயிட்டு வந்து சாணி எடுத்து வந்து போட்டுருந்தாங்க நான் பார்க்கறதுக்கு முன்னாடி. அப்புறம் இதுதான் எங்கள் சேனல். நாங்கள் குட்டியாக இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தோம். எல்லோரும் அதை பார்க்கும்போது எதனா கமெண்ட் பண்ண போகிறீங்க. குட்டியாக இருக்க சொல்ல யோசிக்காமல் வளர்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு வளர கட்டுறதுக்கு இடம் இல்லை. உள்ளே கூட விட்டு ஜாலியாக பழகலாம். லேப் டாகு நல்ல லவ்வான டாக் தான். பட் வந்து இன்னொரு டாக் இருக்குது எங்கள் வீட்டில். மொத்தம் 2 டாகு. அது நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு குட்டி டாக் இருக்குது. அது குட்டியாகவே இருக்குது, வளரல. அதனால் குட்டி புஜ்ஜி அவள் பேர். இது பேர் சானு. 2 பேர், இது ஆம்பளை அது பொம்பளை. அதனால் வந்து உள்ளே கட்டினா 2 பேருக்கும் சண்டை வருது. 2 பேரும் கடிச்சிக்கிறாங்க, ஒத்து வரல 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால தான் கட்டி வச்சுருக்கோம். அந்த மாதிரி அந்த கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கோன்னு நினைக்காதீங்க. நிறைய கயிறு வாங்கி வந்து கட்டி பார்த்தாச்சு. அந்த தலைவர் ரொம்ப மோசமானவராக அறுத்து போட்டுது. அதே எப்படி கட்டி வச்சுருக்குன்னு பாருங்கள். அப்புறம் சாணியெல்லாம் போட்டு முடிச்சுட்டா எங்கள் பையன் தூங்கி எழுந்து வந்தோடனே அழுவ ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அந்த ஆயா கிட்ட விட்டுட்டு அதெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலமாகவே சுத்தமாக இல்லை. எதிர் வீட்டில் தான் வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை அதுமா கேட்குறமேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வெள்ளிக்கிழமை அதுமா அடுத்தவங்க வீட்டில் போய் வாங்கிறது கொள்றதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ்க்காக. ஏன்னா வந்து துளசி செடியாண்ட கோலம் போடணுன்றதுக்காகவே நான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் வாங்கினா கண்டிப்பாக கொடுத்துருவேன். அப்புறம் திண்ணைக்கு செம்மோன்லாம் இழுத்துட்டு எங்கள் மாமியார் இழுப்பாங்க. எப்படின்னா நான் விலாகில் காமிக்கிறேன், வேறு எதனா விலாக் போட்டால். எங்கள் மாமியார் போடுறதே தனி விதமாக இருக்கும். அப்புறம் வீடு இவ்வளோ அலங்கோலமாக இருந்துச்சு. இதை எப்படி மாற்ற போகிறோன்றது தான் இன்றைக்கெல்லாம் பார்க்க போகிறோம். காலையில் எங்கள் பசங்களுக்காக நான் வந்து ரவை உப்புமா கலரிட்டு இருந்தேன். ரவா உப்புமா கலர்றதுக்குள்ளேயே எங்கள் பாப்பா வந்து காலை பிடிச்சி எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அதில் தெரியாது, ஏன்னா பாப்பா கீழே இருந்தாங்க.
ஸோ அப்புறம் ஒரு வழியாக ரவை கலரையும் முடிச்சுட்டு சாப்பிட 2 பேரையும் கூப்பிட்டா எழுந்தே வராமல் கொஞ்ச நேரம் என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்கார் போலவே தான் நைட்டு சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுப்பேன். எனக்கு கூட இந்த உப்புமா சேமியாலாம் சாப்பிட்ட மாதிரியே தோணாது. அதனால் அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து பூ போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாரிட்டு திருப்பி ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்ட கிளம்பியாச்சு. இப்போ தெருவில் இவங்களுக்கு வந்து விளையாட்டு காமிச்சு ஊட்டணும். சரி வாங்க. எங்கள் பாப்பா ரொம்ப ரொம்ப சமத்து. ஏன் சமத்துன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும், அவங்களே வாங்கி வச்சுன்னு சாப்பிடுவாங்க. அது கொஞ்சோண்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி. ஆனால் வந்து நம்மளை ஊட்டுறதெல்லாம் விட நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இவனை தான் மேய்க்க முடியாது. இவனுக்கு ஊட்டுறது தான் கஷ்டம். எப்போவுமே அவனுக்கு ஊட்டணுன்னு கெஞ்சி 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 ஊட்டணும். அவனுக்கு ஊட்டுறதுக்கு 1 மணி நேரம். ஆனால் எங்கள் பாப்பா 4 வாய் கம்முன்னு சாப்பிட்டு அவங்க வயிறு ரொம்ப வரைக்கும் கம்முன்னு ஆயிடுவாங்க. இதுக்காக தான் சொன்னேன் எங்கள் பாப்பா சமத்துன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் ரெடி பண்ணி பால்வாடி கிளப்பியாச்சு. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நானே என்னால் முடிஞ்ச வேறு கவர் பண்ணியிருக்கேன். காலையில் சாணி போடும்போது மட்டும் அந்த க்ளீன் பண்ணுறப்போ மட்டும் ஒரு தம்பி எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானே ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் முடிஞ்ச வேறு நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் பையனை பால்வாடிக்கு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் பாப்பா பால்வாடிக்கு கிளம்பிட்டே இருக்க சொல்ல ஒரு ஆயா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் உக்காந்துக்குச்சு. சரிடா நம்மளுக்கு ரெஸ்ட்டு, சீக்கிரமாக போய் கிடக்குறேன்னு விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. சரி பாப்பா தான் வரலையே, எனக்கு தூக்கின்னு போன்னு சொன்னார். கொஞ்சம் தூரம் தூக்கின்னு போயிட்டு கொஞ்சம் தூரம் அவங்க பால்வாடிக்கிட்ட வந்தோடனே இறங்கிட்டு அவங்க பால்வாடிக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பால்வாடியில் பாப்பாவுக்கு வாரத்துக்கு 3 முட்டை தருவாங்க டீச்சர். அந்த முட்டையை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அந்த வரத்துக்காட்டியும் அங்கேருந்து உக்காந்து என்னை பார்த்தோன்னே என் பொண்ணு இறங்கி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ஆயாக்கிட்ட 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். சரி குழம்புக்கு எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு பருப்பு தக்காளி போட்டு கடையலான்னு சொல்லிட்டு இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி இருக்கிறது தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளியே பருப்பு போட்டு கடைய போகிறோம். பருப்பில் தக்காளியே போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய் எதுவும் இல்லை, ஸோ அதனால். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் இதில் இன்னும் என்ன போடணுன்னா மஞ்சள், கொஞ்சம் தண்ணி, தென் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வேக வைக்கணும். இதில் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும். இதுக்குள்ளே அப்படியே எங்கள் பாப்பாவுக்கு தலை கூத்துறதுனால அப்படியே தூக்கம் வர தொடங்குச்சு. யானையில் உட்கார வச்சு ஆட்டிகிட்டே இருந்தேன். இந்த அம்மாவுக்கு வந்து உட்கார வச்சே ஆட்டணும். அந்த மாதிரி தூங்கின பிறகு தான் படுக்க வைக்கணும். படுக்க வச்செல்லாம் யானையை ஆட்டி தூங்க வைக்கக்கூடாது, பிடிக்காது. அப்புறம் இந்த அம்மா தூங்கிட்டே இருக்க சொல்ல உக்காந்தே கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்தில் போன பிறகு இந்த அம்மா யானையில் போட்டு படுக்க வச்சு தூங்க வச்சாச்சு. சரி இப்போ நான் போய் தூங்குகிற டைம்லேயே குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா முழிச்சிட்டு இருந்தால் வீட்டு உள்ளே இருக்கிற வேலையை பாப்பாவை வச்சுக்கிட்டே செய்யலாம். ஆனால் பின்னாடி போய் குளிச்சுட்டு வரணும். பாப்பாவை யார்ட்டி விட்டுட்டு போகிறது இல்லை. பசங்களும் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, இல்லைனா அங்கே பக்கத்து வீட்டு பசங்களாம் பார்த்துப்பாங்க. அதனால் பாப்பா தூங்குகிற டைம்லேயே போய் குளிச்சுட்டு வந்துடணும் எனக்கு. அதனால் போய் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு போய்ட்டு இருந்தேன். பருப்பு வரத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துருந்துச்சு. அதனால் வெந்து வந்ததை நல்லா கடைஞ்சிட்டு அப்புறம் நாய்க்கு சாப்பாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாய்க்கு டெய்லியுமே குக்கரில் சாப்பாடு வடிப்பேன், ரேஷன் அரிசி. ஏன்னா நல்லா மசிச்சு கொடுக்கணும். நாங்கள் உண்மையாக வந்து ப்ரிப்பரேஷன் ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதில்ல. இருக்கிறது டெய்லியுமே இந்த கஞ்சி சாப்பாடு, உப்பு இல்லாமல் வெங்காயம்லாம் போடாமல் சாப்பாடு. எப்போனா நாங்கள் கறி எடுத்து செஞ்சோன்னா அது வந்து செஞ்சு தருவோம். அப்படி இல்லைனா என்றைக்கானா ஒரு நாள் எங்கள் பையனோட பால்வாடியிலேருந்து முட்டை எடுத்துன்னு வந்தால் அதுதான் பண்ணி தருவோம். அதனால் அது நினச்சிக்குதோ இல்லையோ இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்குதோ என்னவோ. ஆனால் நாங்கள் குட்டி வயசில் ஆசையாக இருக்குன்னு வளர்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எல்லாம் நல்லா ப்ரிப்பரேஷன் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்குது போல். அப்புறம் வந்து அந்த தக்காளி பருப்பு போட்டு கடையிறதுக்கு என்ன மேட்ச்னால் வந்து களி தான் செஞ்சுருக்கேன். கேழ்வரகு களி. சரி அது நல்லா வெந்த பிறகு அதை கிண்டி விட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து தெரியல, ஏன்னா மேலக்கா தானே பண்ணுறோம், அதனால் ஃபுல்லாலாம் எதுவும் ஆகலை. அப்புறம் கிண்டி கலரிட்டு நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் களியெல்லாம் கிண்டுறதுக்கு. நான் வந்து கல்யாணம் எனக்கு 4 வருஷம் ஆகுது. ஆனால் வந்து எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். இப்போ தான் வந்து நாங்கள் செப்பரேட்டாக இருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்க செப்பரேட்டாக போயிட்டாங்க. அதனால் நாங்களும் இப்போ செப்பரேட்டாக இருக்கோம். அதனால் அப்புறம் களியெல்லாம் கிண்டி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் பாப்பா எழுந்துட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ நேரம் தூங்குறது பெரிய விஷயம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் களி ஊட்டிட்டு, களினா அந்த அம்மாவுக்கு பிடிக்கும், அதனால் களி கொஞ்சம் ஊட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கட்டி தொட்டி தண்ணி இருந்து வைக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி தெருவில் விளையாடிட்டு இருந்தாங்க. வெயில் அவ்வளோ அடிக்குது, அதெல்லாம் கேட்காம தொல்லை பண்ணிகிட்ருக்கு. பூ போகலாம், போ டிவி போடுறோம் போமா. அம்மே
போ. பூஜை கிட்டா என்னடா வைக்கிட்டோம்? டோரா பூஜை கிட்ட சாமியா? சாமியா டோரா பூஜை வேணுமா? சின்சான் பார்க்குறியா சாமி? சின்சான் பார்க்குறியா? எல்லாமே விளம்பர சாமியா இது வரட்டும்னா என்னவோ தெரியல. இன்னைக்கு எங்கள் பாப்பா விளாக் எடுக்க போகிறேன்னே சமத்தா இருந்துச்சான்னு தெரியல. அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு சின்சான் பொம்மை டிவி வச்சுட்டு நான் சாமான் கழுவ கிளம்பியாச்சு. இந்த கேமரா எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் சத்தியமாக. இதெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ஸ்பீட் வீடியோ இந்த மாதிரி சாமான் கழுவதெல்லாம் போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே நான் லேட்டாக சாமான் கழுவேன். இதில் வேறு இவ்வளோ சாமான் கழுவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. ஃபோன் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப்புடுன்னு வந்துருச்சு, வீடியோ ரெக்கார்ட் ஸ்டாப்புன்னு. அதேமாதிரி காலையிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்ததுனால ஃபோன் ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு. புது ஃபோனு, ஆனால் ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. நான் இப்போ தான் கொஞ்சம் விளாக்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போயே ஃபோன் இவ்வளோ மக்கர் பண்ணுது. இந்த விளாக் வீடியோலாம் போடுறவங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்களே, அவங்களாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு அதை பற்றிலாம் டீட்டெயில் தெரியாதனால நான் இந்த மாதிரி மக்கர் பண்ணுறேனான்னு எனக்கே புரியல. அதுக்கப்புறம் நேற்று வீடு க்ளீன் பண்ணோம் இல்லையா, அப்பயும் கொஞ்சம் சாமான்லாம் அழுக்கு சாமான் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து தானே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பெரிய பெரிய தட்டுங்கள்லாம். அப்புறம் எல்லாருக்கும் டேப்புன்னு ஒன்று இருக்கே, அதெல்லாம் கழுவலாமேன்னு டவுட் வரும். அது பேருக்கு டேப்பு, ஒரு டேங்க்கும் செட் பண்ணல. அப்புறம் தண்ணிக்கும் எங்கள் ஊரில் கஷ்டம், அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போட்டு வச்சுக்கிறோம். வரவங்களாம் அதை திறந்து பார்ப்பாங்க, வீட்டுக்கு ரிலேஷன் வந்தால் சிரிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அன்னக்குடியில் வச்சு தான் நான் கழுவிட்டு இருக்கிறது. பின்னாடி தான் போய் கழுவோம். முன்னெல்லாம் அதை கூட்டு குடும்பமாக இருந்தப்பெல்லாம். ஏன் இப்போ உள்ளே வச்சுட்டு கழுவுறேன்னா, பாப்பாவை வச்சுக்கிட்டு பசங்க 2 பேரும் அமக்கில் பண்ணுவாங்க. அவங்கள விட்டுட்டு பின்னாடி போய் கழுவிட்டு வரத்துக்குள்ளே எங்கன்னா போயிடுவாங்களோன்னு பயத்தில் உள்ளே கழுவ பழகுந்து. எனக்கு இப்போ வரைக்கும் அதே பழக்கமாயிருச்சு, உள்ளே தான் கழுவுறது. அதுக்கப்புறம் எல்லாம் குண்டானுங்கள்லாம் கழுவி முடித்த பிறகு இது முக்கிய சொல்லியே ஆகணும், எல்லா கேர்ள்ஸுமே இப்படி தானான்னு எனக்கு தெரியல. வேற ஒரு உலகத்துக்கே போயிட்டு வந்துடுறோம். அந்த சாமான் கழுவுற டைமில் எவ்வளோ மைண்டில் யோசனைகள் வருது. எல்லா பெண்களும் இப்படி தானான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் நான் இதை கேட்குறேன். நான் ஒரு வேலையை சாமான் கழுவி முடிச்சுட்டேன். எங்கள் பாப்பா ரொம்ப சமத்தா இன்னும் டிவியே பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்க வேணாம். எங்கள் பாப்பா எப்பயோ வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து முன்னாடி ஆயா இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு ஆயா. அவங்கக்கிட்ட போய் விளையாடிட்டு இருந்தாங்க, பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து ஏற்றி பார்த்துட்டு சரி கம்முன்னு ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டெய்லியுமே இப்படி தான் நடக்கும். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா வேலைன்னா, சாணி போட்டதும் வீடு தொடச்சது, அண்ட் தென் வந்து பூஜை சாமான் வந்து 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி, எப்படின்னா என் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அது பொறுத்து கழுவுவேன். ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு கழுவுவேன். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா வேலை. பட் மற்றபடி எல்லா வேலையும் ரெகுலராக நடக்கிற வேலை தான். அப்புறம் ஒரு வேலையை எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட பெருக்கி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பையனுக்கு பால்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வர இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடு துடைக்கலான்னு பார்த்தா, நம்ம வெளியே விளையாடிட்டு இருந்தவங்க வேணுனே உள்ளே வந்து பத்துக்குன்னு என்னை வீடு துடைக்க விடாமல் தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்தாது நான் உள்ளே வீடு துடைச்சிட்டேன் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரூமில் போயே தருவேன் என்கிட்ட பஞ்சாயத்து. ரொம்ப அடாவடி பண்ணுறதா நைனா? இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தேன்? அப்புறம் உள்ளே விடலைன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்க சொல்லி ஒரு அமக்கலம் பண்ணாங்க. சரி அப்புறம் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டே வீடு தொடச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கீழே இறக்கி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுதுங்க. அரிசி மூட்டையில் கை வைக்கிறதும், அரிசி அள்ளி கொட்டுறதும், கதவை சாத்துறதும், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கீழே உருட்டி தள்ளிக்குன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மீறி நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் அப்படியே தெருவில் உட்காந்துருந்தேன். ஏன்னா 2:30 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு பால்வாடி விடுவாங்க. 2:45 போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் 2:45 ஆயிடுச்சு. பால்வாடிக்கு கிளம்பியாச்சு சாரை கூட்டிகிட்டு வரேன். அப்புறம் அங்கே போகிறதுக்கட்டியும் பார்த்தீங்கன்னா சார் வந்து எனக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார் போலக்குது. டீச்சர் சிவா அப்படின்னு வார்த்தையை சொன்னோன்னே அவர் டபுக்குன்னு எழுந்து என்கிட்ட நடந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இந்த மாவு பேக்கெட்லாம் கொடுக்கறதுனால ஏதோ போஷான் ட்ராக்கர் அப்படி அதில் வந்து ஏதோ ஃபேஸ் வந்து ரெகக்னிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டீச்சர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பூஜை யாரு? நானே படப்பாயத்துக்கிறேன். காலைல எப்படி ரெடி பண்ணி அமிச்சேன், இப்போ எப்படி கிட்ட பார்த்தியா? வாப்பலாம் வீட்டுக்கு போ. நட பால்வாடி, கோழிப்பண்ணை, அஸ்வாவோட வீடு, வாப்பலாம்.
பாட்டி வீட்டுக்கா? ஓ சூப்பரா. ஆனால் இந்த குழந்தைங்களுக்குலாம் ஆனால் நம்ம நடப்பயணமாக இடுப்பில் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க பாரு அவங்க அப்பா, அதுதான் பெருசாக தெரியுது. நான் டெய்லியும் நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் வரேன். இன்றைக்கினா ஒரு நாள் அவங்க அப்பா சாயங்காலத்தில் வந்து கூட்டிகிட்டு போவார், அதுக்கு அவங்க அப்பா வருவாருன்னு சொல்கிறாப்புல தலைவர். அதுக்கப்புறம் கூட ஒரு பையன் வந்துட்டு இருந்தான், அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்னை தூக்கிட்டு போ, அவங்க தான் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவர் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கிட்ட வந்த பிறகு இறக்கி விட்டுட்டேன். வீட்டில் ஆயா அண்ணா அவருக்கு ஜோறு என்ன தின்றதுக்கு ஆன வருவாங்க. அதனால ம் ம் அதனால் நான் எதுவும் வாங்கினது இல்லைன்னு அப்படி பண்ணுறேன், அப்படி தானே? அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4:10 4:20 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் டைம் போகிறதே தெரியல. அவனை பால்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்த பிறகு 3 ஆயிடுச்சு இவனை கூட்டிகிட்டு வரதுக்கு. அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துட்டு உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளெல்லாம் 4:10 4:20 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பேட்டிங் விளையாடிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பேட் விளையாடலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி வந்து ஈவினிங் டைமில் எப்போவுமே வந்து பேட் விளையாடுவோம். அந்த வேலன் சிவா அஸ்வா யுவி அதனால தான் எழுதினேன். எங்கள் வீடு அது. டான்ஸ் ஆடுறா? அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் பையன் பசி எடுக்குதுன்னு கேட்டான். ஏன்னா மத்தியானம் பால்வாடியில் சரியாக சாப்பிடலையே என்னன்னு தெரியல. எனக்குன்னா ஒரு நாள் தான் அந்த மாதிரி கேட்பான். நான் களி செஞ்சுருந்தேன், ஆனால் அவனுக்கு வெள்ளை சாதம் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். எனக்கு சோறு தான் வேணும்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் வீட்டுக்காரோட ஆயா முன்னாடி செஞ்சுருந்தாங்க, அது போட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எனக்காக காத்துட்டு இருந்தேன். எங்கள் பொண்ணோட கக்கா துணியெல்லாம் கசக்கி போட்டுட்டு அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு, சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வாசலுக்கு படிக்கட்டுக்கெல்லாம் வந்து நான் குங்குமஞ்சா வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் சாயங்காலத்தில் வைக்கிறேன்னா நான் ஈவினிங் டைமில் தான் சாமி கும்பிட்றேன், அதனால் அப்படி வைக்கிறேன். பூஜை சாமான் கழுவுற டைமில் அப்படியே வச்சுருவேன். போன வாரம் தான் பூஜை சாமான் கழுவுனேன், அதனால் இப்போ வைக்கிறேன். நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் சாமி கும்பிடுவோம் சாயங்கால டைமில். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு 2 வீக்ஸாக எங்கள் வீட்டுக்கார் மிஸ் ஆகிட்ருக்காரு. ஏன்னா வேலையிலேருந்து லேட்டாக வர்றதுனால. அப்புறம் அந்த குங்குமஞ்சள் தண்ணி எடுத்து வந்து துளசி செடியில் ஊற்றிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுலே கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு இருந்ததுனால சாமி கும்பிட்றதுல ஒரு ஃபால்ட் பண்ணிவிட்டேன். துளசி தண்ணி வைக்கவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வேலையை பசங்களுக்கெல்லாம் மூஞ்சி கல்லாம் கழுவி 2 பேரையும் ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு சாமிக்கு விளக்கேற்ற வந்துட்டோம். இந்த சாமி கும்பிட்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் இடுக்கட்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இன்னமும் ஒட்டி இருக்கும், சாமி ரூம் மறைஞ்சிருக்கும். சாமி கும்பிட்ற டைமில் மட்டும் ஃப்ரிட்ஜை கொஞ்சம் இழுத்துக்குவோம். ஏன்னா சுவிட்ச் பாக்ஸ் அங்கே தான் இருக்குது, அதனால் ஃப்ரிட்ஜ் அங்கே வச்சுருக்கோம். அப்புறம் சாமிக்கிட்ட ஒரு வழியாக என் வேண்டுதல் நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், என் பசங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், என் மனசில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் சொல்லி வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா என்னையே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க பின்னாடி. அப்புறம் அவங்களுக்கு பொட்டு வச்சுட்டு எங்கள் பாப்பானே என்னை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் பையனுக்கு அந்தளவுக்கு கூட பொறுமை இல்லை. அவர் வந்து டிவி பார்க்க போயிட்டார். அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா எல்லோரும் ஒன்றா நின்று ஒழுங்காக கும்பிட்டுருப்பாங்க. அவருக்கு பயம் இல்லை, என்னை ஏமாற்றிட்டு சுற்றுறாரு. அதனால் அவருக்கு குங்குமம் திருநூறுலாம் வச்சுட்டு எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் அவரை வைக்க சொல்லியிருப்பேன், அவர் இல்லைன்றதுனால வேலைக்கு போயிட்டுருக்காரு, வரலன்னு சொல்லிவிட்டு நானே வச்சுக்கிட்டேன். அப்புறம் கேமரா எடுத்துகிட்டு இருந்த தம்பிக்கும் போட்டு வச்சு விட்டேன். ஏன்னா அவன் சாமி கும்பிட போல் அவங்க வீட்டுக்கு, அதனால் நானே வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வேலையை சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம நாட்கள் ஓடுது. அதனால் அப்புறம் அப்படியே திரும்பவும் ஈவினிங் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தெருவிலே தான் ஓடிச்சு. ஏன்னா பசங்க தெருவிலே தான் விளையாடிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்காக நானும் தெருவிலே உட்காந்துட்ருப்பேன். அவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு ஜூஸு அப்படியே பேக்வேர்டு அப்படியே வீட்டுக்கு
நல்ல பொண்ணு மாதிரி இப்போ போய் சின்சான்னு பார்க்கும். அப்புறம் அப்படியே 7:30 to 8 ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து சரி சாப்பாடு ஊட்டிடலாம் அப்புறம் தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு களி வித் மத்தியானம் செஞ்ச குழம்பு இதுவே தான் நைட்டுக்கும். ஏன்னா நைட்டுக்கெலாம் செய்ய மாட்டேன், சாப்பாடு மட்டும் பத்தலைனா செஞ்சுப்பேன். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன் வேலை. அப்புறம் பசங்க 2 பேருக்கும் ஊட்டிக்கிட்டு இப்போ கூட பாப்பா சமத்தை ஊட்டிக்கும். ஆனால் என் பையன் தான் ரொம்ப பிகு பண்ணுவான். இதையெல்லாம் தாண்டி 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் திருவிழா அதை பற்றி கூட்டம் போட்டிருந்தாங்க பேசுகிறதுக்கு. நான் போல் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் போயிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நானும் ஒரு 9:30-10 மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டோம். இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீன். இதில் எங்கள் வீட்டுக்காரை காமிக்கவே இல்லை, ஏன்னா அவர் இன்றைக்கி லேட்டாக வந்தார், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் எந்த மாதிரி வீடியோலாம் போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.